Hi students, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 2024-25 அகாடமிக் இயர்க்கான அந்த என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ஜினியரிங் கோர்சஸ் தான். ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு எப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேள்வியோடு இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது லாஸ்ட் அகாடமிக் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 12th ரிசல்ட் வந்து என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்களோ அதுக்கு முந்தின நாளில் இருந்து உங்களுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸை வந்து 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே போல் உங்களுக்கு மே 6ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்குன்னு 2024 ரிசல்ட் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு முந்தின நாளான மே 5 சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் இருந்தோ இல்லை அந்த என்ஜினியரிங் அட்மிஷன்ஸை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் டோட்டில் இருந்தோ உங்களுக்கு எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்டும் இது கிடையாது. பட் நியூஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது மாதிரி. ஸோ அந்த நியூஸில் வந்த அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு மே 6ஆம் தேதி ரிசல்ட்டு, மே 5ஆம் தேதி அன்னைக்குன்னு உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அண்டு ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 2nd வீக்கில் 7ஆம் மாதம் 2வது வாரத்தில் தான் வந்து உங்களுக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் அந்த கவுன்சிலிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஜூலை 2nd வீக்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதனுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் தான். ஆகஸ்ட் மந்தில் தான் ஆகஸ்ட் 1st வீக்கில் அதுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் டென்டேட்டிவாக இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.